ஸோ ஹாய் ஹலோ கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிவிகே பவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இந்த ஷேர் படி நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இந்த ஷேரோட சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டெக்னிக்கல் கொஞ்சம் ஓவர் கொண்டு பார்த்துருந்தோம். ஸோ இன்டெப்த்தாக இந்த பிஸ்னஸ் பற்றி என்னென்னு பார்ப்போம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 456லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து 489 கடந்த ஒரு 3 டேஸாக வந்து அப்போ சர்க்கியூட்லேயே வந்து ஷேர் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குது இந்த ஷேர் இப்போ. ஸோ எங்கள் மெயின் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் அண்ட் மேன் பவர் கன்சல்டன்சி சர்வீஸ். ஸோ இந்த மேன் பவர் கன்சல்டன்சி லேபர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து மெயினாக பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதாவது எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ், ஏர்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி ஏர்போர்ட் இருக்கிற இடத்துக்கு வந்து இவங்க வந்து மேன் பவர் கன்சல்டன்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சால்வன்சி கேஸில் வந்து இப்போ மாட்டிருக்காங்க இந்த ஷேர். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஹெவி ஃபால் இந்த ஷேர் நடந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை மந்த்லேருந்து கீழே விழுந்துட்டுருக்கான். ஸோ ஜூலை ஃபஸ்ட்லேருந்து ஸோ கீழே விழுந்துட்டுருக்காரு. 10 ரூபாலேருந்து பார்த்தீங்கன்னா 4.56 ருபீஸ்க்கு வந்து கீழே விழுந்துட்டாரு. ஸோ லோயர் சர்க்கியூட்லேயே ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ லோயர் சர்க்கியூட் எப்போ வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 16 ஜூலை 16லேருந்து வந்து 456க்கு வந்து லோயர் சர்க்கியூட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 55 பாதி வந்து கீழே விழுந்துருச்சு இந்த ஷேரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் ரிகவரி இதில் இருக்குது. ஸோ ஸ்லைட் ரிகவரினா வந்து பார்த்தீங்கன்னா 452லேருந்து இப்போ 489க்கு வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து மேபி மேலே மூவ் ஆகலாம். நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து ரிகவரி ஆகிருக்காங்க. ஸோ மேலே மூவ் ஆகினா கூட நமக்கு வந்து 6 ருபீஸ் வரையும் தான் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனா ஒரு நல்ல நியூஸ் இருந்தாலும் இந்த ஷேரில். ஸோ ரீசெண்டாக நடந்த பேங்க் ரெட்டன்சியை வந்து கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அப்புறம் போர்ட் ஆஃப் டேரக்டர் ஓல்ட் டைம் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து மாறியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு நம்ம வந்து கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபினான்ஷியல் டேட்டா. ஸோ எவ்வளோ வந்து லோன்ஸ் வந்து டெபிசிட் பண்ணியிருக்காங்க, அதாவது லோன் வந்து கட்டாமல் விட்டுருக்காங்க. ஸோ என்னென்ன நடந்திருந்தது, எதனால வந்து இந்த ஷேர் வந்து ஃபால் ஆச்சுன்றதை நம்ம இப்போ தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 13லேருந்து கீழே விழ ஆரம்பிச்சிது. ஸோ ஜூலை 15th இருந்து ஸோ லோவர் சர்க்கியூட்டில் ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் ரெப்ரஸி இஷ்யூ வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐசிஐசி பேங்க் வந்து பெட்டிஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எது மேலே ஜிவிகேபிஐஎல் ஜிவிகே மேன் இண்டஸ்ட்ரீஸ் மேலே வந்து ஒரு பெட்டிஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஜிவிகே கோல் டெவலப்பர்ஸ் வந்து லோன் வந்து வாங்கியிருக்காங்க ஒரு டிகேட் ஆகுக்கு முன்னாடி. அது வந்து கேரண்டியர் வந்து ஜிவிகேபிஐஎல் தான். ஸோ அதனால அந்த ஷேர் மேலே வந்து ஒரு பெட்டிஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி மேலே ஸோ ஜூலை 12th வந்து பெட்டிஷன் ரைஸ் பண்ணாங்க. ஸோ ஜூலை 12th அப்புறம் தான் வந்து கீழே வந்து தொடர்ந்து வந்து இது இறங்கிச்சு. ஸோ ஜூலை 12th அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெட்டிஷன் வந்து ரைஸ் பண்ணனால ஃபுல் ஒரு ஃபால்ஸ் ஒரு நல்ல வந்து ஒரு அடி வாங்கிது இந்த ஷேரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த யார் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிஷன் ரைஸ் பண்ணதுக்கிட்ட தான் வந்து என்சிஎல்டி. ஸோ என்சிஎல்டி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். ஸோ இவங்ககிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டிஷன் ரைஸ் பண்ணிவிட்டு ஸோ எவ்வளோ வந்து கடன் வந்து கட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 13, 2022. ஸோ அந்த பாஸ்ட் 2022 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா USD 1.84 பில்லியன் பிரின்சிபல் அமௌண்ட். அப்புறம் வந்து USD 1.13 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 731.557 மில்லியன் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும் USDயில். ஸோ ஏஜென்சி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா USD 1,44,000 வந்து ஏஜென்சி ஃபீஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 2011 வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் வந்து ஐசிஐசி பேங்க், அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா, ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 8,356 crores வந்து லோன் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிகே கோல் அக்யூர் பண்ணுறதுக்காக மைன்ஸ் இன் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா இருக்க கோல்ஸை வந்து அக்யூர் பண்ணுறதுக்காக இதில் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் அவங்க வந்து பே பண்ணாமல் விட்டதுனால ஒரு பெட்டிஷன் இப்போ ரைஸ் பண்ணதுனால பயங்கரமான இந்த ஷேர் வந்து இப்போ கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2022. ஸோ அது வந்து மார்ச் 2022 இருந்து குவார்டர்லி ரிசல்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 210 crores வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 2022 320 crores. அப்புறம் செப்டம்பர் குவார்டர்லியில் வந்து 3672. ஸோ திரும்பி வந்து லோ. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேஷன்லேயே வந்திருக்காங்க. நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 crores வந்து ஆவரேஜாக வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மட்டும் இவங்க பார்த்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ரீசெண்டாக இருக்குது. 79% வந்து இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்குது. ஸோ இவங்க நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் 2024. ஸோ இந்த மந்த்தான நெட் ப்ராஃபிட் வந்து ஸோ அதாவது ப்ரீவியஸ் குவார்ட்டரோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 4.87 crores வந்து இப்போ தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இத்தனை நாள் லாஸாக இருந்த கம்பெனி வந்து திடீர்னு ரிகவரி ஆகாத ப்ராஃபிட்டில் வந்ததுனால மேபி
மார்க்கெட் வந்து இதுக்கு ரியாக்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஒரு சப்போர்ட்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் ஃபுல்லாக லாஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. 142 crores லாஸ், 77 crores லாஸ். இப்போ செப்டம்பர் 2023 வந்து 156 crore ப்ராஃபிட், ஜூன் 2023 275 crores வந்து ப்ராஃபிட், மார்ச் 2023 85 crores வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மேபி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது இதுக்கு. ஸோ இந்த ஷேர் வந்து ரியாக்ட் ஆகுது இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் மார்ச் 2022 வந்து 10,523 crores வந்து இவங்க பாரோயிங், 2023 5,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 வந்து நியர்லி 4,599 வந்து இவங்க பாரோயிங்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து இப்போ வந்து 4,599. ஸோ 10,000 வந்து 4,000 பாதி இப்போ பாரோயிங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கண்டினியூஸாக ரேப்பிடாக வந்து கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் வந்து மார்ச் 2020 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரோயிங்ஸும் வந்து கொஞ்சம் வந்து கட்டிட்டான்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 4,590 இப்போ இவங்க கடன் இருக்குது. டோட்டலாக வந்து அவங்களோட டெப்ட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மேஜராக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 54% வந்து ப்ரொமோட்டர்ஸ், அப்புறம் 44% வந்து பப்ளிக் மட்டும்தான் இவங்க வந்து மெயினாக பண்ணிகிட்டு இருக்கிறதே. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் வந்து இந்த ரீசெண்டாக கொடுத்துருக்க ரிசல்ட்னால இந்த ஷேர் வந்து கீழேருந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஆகஸ்ட் 16th மேலே ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. மேபி இது ஒரு நல்ல நியூஸாக எடுத்து 6.65 மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி போகுதுன்றது நம்ம